அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி ஒரு டெக் வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு பிடிஎஃப் ஃபைலில் எப்படி கிளிக்கபிள் பேஜ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். யூடியூபர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் உள்ள வீடியோஸை இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலாக க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணலாம். நான் ஃப்ராக் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக போட்டிருக்கேன். இமேஜை கிளிக் பண்ணோன்னே அதோட வீடியோ ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எம்எஸ் வேர்ட் ஃபார் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். மேலே மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு இருக்கதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆனோடனே அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹலோ வேர்ட் டு ஆக்சஸ் ஃபோட்டோஸ் மீடியா அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சு. சைன்இன்லாம் பண்ண தேவையில்லை. ஸ்கிப் பண்ணிடுங்க. பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ மேலே ரைட் கார்னரில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் அதை கிளிக் பண்ணணும். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. மேலே சென்ட்டுக்கு பக்கத்தில் ரைட் கார்னரில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நியூன்னு இருக்கும். பிளாங்க் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. காட் இட்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டைட்டில் டைப் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ லிங்க்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். எம்எஸ் ஆஃபீஸ் ஃபெமிலியராக இருந்தால் இது ரொம்ப ஈஸி தான். இல்லைனாலும் பரவாயில்ல, கற்றுக்கலாம். இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இதை போல்ட் பண்ணலாம், இட்டாலிக் பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணலாம், ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம், பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபாண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏ அப்படின்னு இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கலரை ரெட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணுறேன். ஹோம்னு வருது. அது கீழே ஃபாண்ட் ஸ்டைல் கலர் எல்லாமே பண்ணிக்கலாம். நம்பரிங், புல்லட்டிங், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எம்எஸ் ஆஃபீஸில் இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ அந்த ஆரோ மார்க் அப் ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நான் பிக்சர் இன்சர்ட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஹோம்னு இருக்குல்ல, அது கிட்டே இருக்க ஆரோவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இன்சர்ட் அப்படின்ட்டு காமிக்கும். இப்போ இன்சர்ட்டில் பிக்சர்ஸ் அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் தம்ப்நெயிலை. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் லிங்க்கும் ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சு. நம்ம க்ராப் பண்ணணும். ட்ராக் பண்ணி நம்ம என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிக்சரை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பிக்சர் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிக்சர் செலெக்ஷனில் இருக்கணும். மறுபடியும் அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சர் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இன்சர்ட், மறுபடியும் இன்சர்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் லிங்க் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். லிங்க்கு கேட்கும். இதில் இன்சர்ட் லிங்க்கு அப்படின்னு கொடுங்க. ஏற்கனவே நான் வந்து லிங்க்கு காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை பேஸ்ட் பண்ணுறேன் அட்ரஸ் பாரில். இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிக்சரில் அந்த லிங்க்கு சேவ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக மறுபடியும் இன்னொரு பிக்சர் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஆரோ மார்க் டவுன் ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் இருக்கும். இன்சர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பிக்சர்ஸில் ஃபோட்டோஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜஸ்லாம் வரும். எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ட்ராக் பண்ணி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கரெக்ட் பொசிஷனில் வச்சுருங்க. ஓகே, இப்போ லிங்க்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். பிக்சர் செலெக்ஷனில் இருக்குது. இப்போ மறுபடியும் அந்த ஆரோவை கிளிக் பண்ணி இன்சர்ட் மறுபடியும் கொடுங்க. கொடுத்துட்டு லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இன்சர்ட் லிங்க்கில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அட்ரஸ் கேட்கும். நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க யூடியூப் லிங்க்கை பேஸ்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே பிக்சர் செலக்டாக இருந்தது. இப்போ அன்செலக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ ஒவ்வொரு பிக்சருக்கும் டைட்டில் ஆட் பண்ண போகிறோம். லேட்டஸ்ட் பேபி ஃப்ராக் அப்படின்ட்டு டைட்டில் ஆட் பண்ணுறேன். டைட்டில் வந்து பிக்சருக்கு மேலேயும் ஆட் பண்ணிக்கலாம், கீழேயும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு அந்த லேட்டஸ்ட் பேபி ஃப்ராக் அப்படின்ட்டு இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இட்டாலிக்கில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டைரெக்டாக டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் கூட இன்சர்ட் பண்ணலாம். அதில் ஹோமில் இன்சர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் ஆயிரும். இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு அதில் ஏற்கனவே இருக்க டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆயிரும். அதை டெலீட் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணி நம்ம தேவையான பொசிஷனுக்கு வச்சிடலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே 3D ஃப்ளோரல் ஃப்ராக் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டேன். இப்போ எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் சேவ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைனா சேவஸ்ன்னு கொடுத்தும் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணோம்னா ரீநேம் திஸ் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டாக்குமெண்ட் 2ன்னு இருக்கிறது செலக்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் அப்படின்ட்டு ஃபைல் நேம் வச்சுக்கிறேன். ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஃபைல் காட்டுறேன். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், பிடிஎஃப்னு சொல்கிறாங்க ஆனால் எம்எஸ் வேர்டில் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்ட்டு. நம்ம சேவ் பண்ண போகிறோம். ரைட் கார்னரில் உள்ள 3 டாட் இருக்கும். அதை பண்ணிங்கன்னா ஷேர் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். நான் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண போகிறேன். சென்ட் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ சேனல் லோகோவை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், சேனல் பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ பிக்சரை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் 3D ஃப்ளவர் ஃப்ராக்குன்னு இருக்க பிக்சரை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், அதோட வீடியோ ஓப்பன் ஆகுது. யூடியூப் வீடியோ தான் அட்டாச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை கூட அட்டாச் பண்ணலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.